மைதா மாவு இது போட்டு பிசையணும். அவ்வளோதான். இது போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறமா எண்ணெய் போட்டுக்கணும். சொன்னாங்க இந்த மாதிரி கெட்டியாக பிசையக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும். எண்ணெய் போட்டு நல்லா இது மாதிரி அப்படியே பிசைஞ்சி அதுக்காக யாருக்கும் தெரியாது. இந்த பதத்தில் வந்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி பிசையணும். இந்த பதத்தில் நாலு மாதிரி இப்படிதான் பிசையணும். கெட்டியாக பிசையக்கூடாது. இது மாதிரி தான் பிசையணும். பிசைஞ்சு வச்சுட்டு பருப்பு வேக வச்சுட்டோம்னா அதை ஆட்டுறதுக்குள்ள ஊற்றும். அவ்வளோதான். எல்லாரும் எல்லாம் பருப்பு போட்டு தட்டிட்டு அப்படியே பருப்பு உருண்டை வச்சு அப்படியே தட்டி போடணும். அவ்வளோதான். சின்னதாக ஒன்று கட்டிக்கலாம். கொஞ்சம் சுட்டுட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்படிங்கிற இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இதெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொன்று செஞ்சு ஓகே அவ்வளோதான். பார்த்துக்கோ